சண்முகம் என்ன பண்றான், அவனை மரியாதை தான் பேசியிருந்தேன். சில்லற பையனுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? அவன் பெரிய மனுஷனா நடந்திருந்தானா நான் அவனை இப்பயும் அண்ணன் தான் சொல்லுவான். நமக்கு என்ன பண்றது, அவன் ரொம்ப கேவலமா இருந்தான். இதை விட நம்ம சொல்ல முடியல. 9 மணிக்கு சும்மா போன்ல சில பேர்கிட்ட சொல்லி இன்றைக்கு ஒரு 12-13 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பேர் இந்த மண்டபத்தில் கூடி இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இதுதான் சிறந்த கட்சி. எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டில் சிறந்த பொதுச் செயலாளர். எங்க அண்ணன் பொதுச் செயலாளரை அனைத்து தொண்டனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னைக்கு அவர் கூப்பிடுவாரு, என்னைக்கு இந்த கழகத்துக்காக தம்பி உயிரை கொடுறான் என்னைக்கு சொல்லுவார்னு ஒவ்வொரு தொண்டரும் காத்து கொடுக்குறான். என்ன விட இதே சிறுமி சண்முகம் சொன்னான், பல வாட்டி சொன்னான். நான் சொன்னா நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இங்க இருக்கிற ஒரு தொண்டர் வருவாரு, மேல உட்காருவாரு. சொன்னானா இல்லையா? அதே இன்னொன்னு சொன்னானா, இருக்கிற தொண்டங்கள்லாம் நீங்க அப்படிதான் இருப்பீங்க, இங்க மேல இருக்கிற பதவி வெறி முடிச்ச நாய்களான நாங்க தாண்டா மேல போவோம்னு சொன்னான். கட்சி விட்டு போவோம்னு சொன்னானா? என்ன சொன்னா, தொண்டர்களாக நீங்கள் எல்லாம் கட்சியில் அப்படிதான் இருப்பீர்கள், பதவிக்கு ஆசைப்படுகின்ற மேடையில் இருக்கிறவர்கள் தான் ஓடுவார்கள். ஓட்டானா ஏன் போனா, ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் சொல்றான், பேட்டி கொடுக்குறான், எல்லாம் எடுத்து பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடியான அவருக்கு நிகரான ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர் தான் முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு சொன்னான். 10 நாள்ல அந்த இது லைட்டா ஷேக் ஆன உடனே டிவிகேல டீலிங் வச்சான், மந்திரி ஆகணும்னு முடிவு பண்ணா, இருக்கிற எம்எல்ஏக்களை ஆசை காட்டினான், எல்லாருக்கும் மந்திரி திறந்து சொல்லிக்கிறான். பண்ருட்டில இருந்து ஒரு எம்எல்ஏ போய்க்கிறான் பாரு, அம்மா நாய்தானே, அவன் சொல்றான் என்கிட்ட அவனுக்கும் மந்திரி திறந்து சொல்லிக்கிறான். எவ்வளவு மந்திரி தட்டாகுது? அப்ப டிவிகே கட்சியை கலைச்சிட்டு உங்களை எல்லாம் மந்திரி ஆகி உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போறதுக்கு அவனா லூசாவா? அவன் ஒன்னையும் பார்ப்பான், எல்லாரையும் பார்ப்பான். அவன் அந்த புளோர் ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக எல்லார் காலையும் போய் ஊந்தான் பத்தியா, தீய சக்தின்னு சொல்லி தீய சக்தி காலையே ஊந்தான் பாரு. அவனை மாரி ஒரு மகா நடிகனை நீ பார்க்கவே முடியாது. நடுத்தருவில் போய் நிற்கிறான் இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு சண்முகம். சத்தியமா சொல்றான், அம்மாவுடைய ஆன்மாவும் புரட்சி தலைவி ஆன்மாவும் இருக்குது. இவன் நடுத்தருவில் தான் நிற்பான், இவன் மந்திரியா ஆகவே மாட்டான். சிவி சண்முகம் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இவன் போய் தாவேக்காக்கு முட்டு கொடுப்பானோ. அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம், ஆண்ட இயக்கம், பல தமிழகத்திலே அதிக நாள் ஆண்ட இயக்கம் அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுக நேற்று வந்த பையன் ஒரு சினிமா நடிகர், ஜனங்க ஏதோ தெரியாத அவன் பொய் சொல்லிட்டான். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை தருவான்டா, 2500 ரூபா தருவான்னா, 6 சிலிண்டர் தருவான்னா, அது இது எவ்வளவு வாயில சொல்ல முடியுமோ எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சி கட்டலுக்கு வந்துக்கிறான். இது நினைக்காது. அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அதிமுகவினுடைய வரலாறு என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்மளுடைய எடப்பாடியாருடைய வரலாறு என்ன? நாம போய் ஒருத்தனுக்கு போய் நாம முட்டு கொடுக்கறதா? சிவி சண்முகத்தோட அப்பா வேணுகோபால் 1980 நாடாளுமன்ற தேர்தல் வந்து 81 சட்டமன்ற தேர்தல். அப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜாராம்னு ஒருத்தர் இறங்கிறாரு. அவர் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ நிற்கிறார். இதே சிவி சண்முகம் அப்பா அவங்க குடும்பத்தோட திமுக ஓட்டு போடுறாங்க. இதை திமுக வேலை செய்யறாங்க. நான் சொல்றேன், எனக்கு ஒரு புள்ள இழந்துட்டாங்க, 2 புள்ள இருக்கு, நான் சத்தியம் பண்றேன். நீ சொல்டா, நான் திமுக ஓட்டு போட்டு சொல்ல பார்ப்போம். உன் குடும்பம் நீ திமுக ஓட்டு போடணும், உன் புள்ள சத்தியம் பண்றான். யோகிய மாரி பேசுற, உன் அண்ணா எப்படி வேலை வாங்கினா? இப்ப என்ன கதை? பொன்முடி ஏன் வீணா போனாரு? அந்த கட்சியில இருந்து பொன்முடி ஏன் ஒதுக்குனாங்க? பொன்முடி கூட நீ எவ்வளவு உறவாடுன, பொன்முடி கூட தோளோட தோல் நின்று தோல் போட்டு எங்க கட்சிக்கார நிறைய பேர் பார்த்து வழங்குறாங்க. திருக்கோயில் உள்ள சாவத்தேம்மா விஷயத்துக்கு போயிட்டு வரும்போது 2 பேரும் கார்ல இறங்கி ஆரகடநல்லூர்ல தோல் மேல தோல் போட்டு பேசிக்கிட்டு போனது. நீ சட்டமன்றத்துல நீ சட்டத்துறை அமைச்சரா இருக்கும் போது செம்மன் குவாரி வழக்கு நடக்குது. அந்த கேஸ் பூரா, அந்த சாட்சி பூரா ஆசல் ஆகுது. ஒன்னால ஒன்னும் செய்ய முடியல, வேணும்னு செய்யல. நீ என்னை எப்படி கண்டுபிடிச்சா தெரியல. எனக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த மாவட்டத்திலே உச்சக்கட்ட பதவியான மாவட்ட செயலாளர் பதவி வாங்கியிருக்கிறார். எனக்கு சத்தியமா சொல்றேன், இதுவே போதும். சார வரை எனக்கு இது போதும். எனக்கு எம்எல்ஏ வேணாம், மந்திரியும் வேணாம். இதை நான் பதவியா நினைக்கல. உங்களுக்கு கூட பணியாற்றுறதுக்கு ஒரு வேலை, இந்த மாவட்டம் பூரா உங்களை தோல்ல தூக்கி சுமந்து பணி செய்யற வேலை இது எனக்கு.
சத்தியமா நான் சொல்றேன், நான் எந்த ஏழை வயிற்றுலையும் அடிக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் காசு தேவையில்லாம சம்பாதிக்க மாட்டேன், எந்த இதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒருவேளை சாப்பாட்டு கூட நான் வேற வழியில சம்பாதிக்குவேன், போட்டுக்கிற துணிமணி கூட போதும். ஆனா இந்த கட்சியிலே, இந்த கட்சிக்காக புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் புரட்சி தமிழரையும் நம்பி இன்றைக்கு எவ்வளவு வழிகளை சுமந்து கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்வு வளம் பெற நான் நிச்சயம் உங்களுக்காக தோளோடு தோள் நின்று உழைப்பேன். இந்த உண்மையான தொண்டர்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உயிரை நான் அன்றைக்கே புரட்சி தமிழர் சொல்லிட்டு வந்தேன், அண்ணா இந்த உயிர் உனக்கு நான் வந்தேன். என்னுடைய உயிர் இந்த கழகத்துக்காகத்தான், உங்களுக்காக தான், புரட்சி தமிழருக்காக தான். இவனை மேல எச்சாய் நாய்கள் எல்லாம் நான் தட்டி விட்டுருவான், அது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தவன் அவனுடைய மனைவி கூட 15-20 வருஷம் வாழறான். போன மாஸ்டர் படம் ரிலீஸ் வரலாம் அவங்க மனைவி அவர் கூட வந்து கலந்துக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் இன்றைக்கு ஒரு நடிக்கைக்காக உதவி தள்ளிவிட்டு இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளை, அவருடைய மனைவியை எல்லாம் இன்றைக்கு அழ வைத்து விட்டு இன்றைக்கு இவர் பதவி ஏற்றிருக்கின்றார். இவரை நல்லவர் நினைத்து போட்ட மக்கள் இடத்துல நீங்க போய் சொல்லணும். ஒரு நடிகை கூட போயிட்டு அவன் பொண்டாட்டியும் புள்ளையும் தள்ளி வச்சா நீ அவனுக்கு ஓட்டு போடுவியா கேட்கணும். ஒரு நடுத்தர வயது பெண்மணி கிட்ட போய் நீங்க கேட்கணும், அம்மா உன் புருஷன் ஒரு குத்தியாக வச்சுக்கிட்டு உன் பிள்ளைங்களையும் உன்னையும் ஒதுக்கி தள்ளிட்டா நீ ஓட்டு போடுவியாமா கேட்கணும். அந்த சின்ன வயசு பிள்ளைகள் இருக்காங்களே அவங்க கிட்ட கேட்கணும், தம்பி உங்க அப்பா உங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க அம்மாவை தள்ளி வச்சுட்டு ஒரு நடிகை கூட சுத்தம் உங்க அப்பாவை நீ ஆதரவிப்பான்னு கேட்கணும். வாழ தெரியாதவர்கள் வாழ்கின்ற வரை ஆள தெரியாதவன் ஆளுவான் என்பார்கள். அப்படி நம்முடைய மக்கள் இப்போது வாழ தெரியாதவர்களாக இங்கே இவனுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். நம்முடைய வேதாந்தி மகரிஷி ஐயா சொன்ன சொல்லுக்கேற்ப நம் மக்களிடத்திலே நாம் கலந்து அவர்கள் தெரியாத செய்த தவறை உணர்ந்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல திரும்பி இங்கே ஆட்சி அமைக்கும். ஏன்னா இப்ப ஆட்சிக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்னாயிடுச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இந்த ஆளுகின்ற கட்சியினுடைய ஒரே எதிரி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மனதில் நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். உறுதிவாடி வீசுகின்ற இந்த கேவலமான கூட்டங்கள் இன்னும் 10-25 நாட்களிலே நடுத்தெருவில் நின்று எதற்கும் வழி இல்லாத போவதுதான் உறுதி. அதுதான் அவரே சொல்லுவார். இதுக்கு முன்னாடி அதிமுகவை எவன் எதிர்த்து நிற்கிறானோ அவன் தான் அழிஞ்சு போவான்னு இந்த சண்முகம் தான் இந்த மேடையில் நிறைய வாட்டி சொல்லுவான். அது அவனுக்கே நடக்க போகுது.